ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சீரியல் நேரம். இப்போ 259 எபிசோடில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் என்ன காமிக்கிற அப்படின்னா, எடுத்தோன்னே ஜீவானந்தத்தையும் பார்கவியும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் மாறி நதியில் நடந்து போயிட்டே இருக்காங்க. இருந்தாலும் ஜீவானந்தம் இடையில ரொம்ப முடியாமல் கீழே உட்காந்துட்டாரு. உட்காந்துன்னே அது பார்கவி என்ன சார் என்னாச்சு? நான் தான் சொன்னேன்ல பார்கவி, இந்த மாதிரி என்னால் முடியல, என்னால் சீக்கிரம் நீ எப்படியா போயிரு, நான் பார்த்துக்கிறேன், என்னை விட்டுட்டு போயிரு அப்படின்னு. இல்லை சார், உங்களை விட்டுட்டு என்னால் போகவே முடியாது சார், என்னால் தான் சார் உங்களுக்கு இது மாதிரி ஆச்சு, இல்லைன்னா நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க சார் அப்படின்னு. பார்கவி, நான் சொன்னால் கேளு, உனக்கு லைஃப் இது அதனால் நீ கிளம்பு, நீ பார்த்துக்கிற அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், நான் போகவே மாட்டேன் அப்படின்னா அவர் மயக்கமாயிட்டார். மயக்கமான உடனே அப்படியே பார்கவிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஐயோ, என்னால் தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு, ஐயோ நான் வேறு கூட்டு வந்தனால தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு டக்குன்னு இருமல் வந்துருச்சு. இருமல் வந்தோடனே, சரி சார் வாங்க சார், எப்படியாவது போயிடலாம். பார்கவி, நான் சொன்னால் உனக்கு புரிய மாட்டேது, நீ எப்படியா புரிஞ்சுக்க, கிளம்ப அப்படின்னா. சார் வாங்க சார், எப்படியா முடிஞ்சாலும் சீக்கிரம் போயிடலாம் சார் சொன்னோன்னே மறுபடியும் கூப்பிட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க. சரி முடிஞ்சாலும் வரேன்ப்பா, இடையில நின்றுட்டேன்னா நீ எப்படியா போயிரு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த சைடு மேலே அவங்க வராங்களான்னு பாரு, புலிகேசி டீம் வந்துட்டுச்சுன்னா பிரச்சனை போய்டு அப்படின்னு மேலே பார்த்துட்டு இருக்கும்போது, சார் அங்கே வராங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா இந்த மேலே இங்கே ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் ஒளிகிறதுக்கு அங்கிட்ட பள்ளத்துக்கு போகிறாங்க. பள்ளத்துக்கீழே போய் கரெக்டாக ஒளிஞ்சிக்கிட்டாங்க. கரெக்டாக அந்த புலிகேசன் டீம் அவங்களுக்கு கரெக்டாக அவங்க ஒளிஞ்சிருக்க இடத்துக்கு அப்படியே மேல் பகுதியில் கொஞ்சம் 2-3 கல்லுக்கு மேல் பகுதியில் அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்படியே அந்த போலீஸ்கார் ஜெயபாண்டியன் சொல்கிறாரு, இப்போ சார் இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, இதுக்கு மேலே கீழே போனால் நேராக ஃபாரஸ்ட்டு தான், அவங்க வேறு எங்கேயும் போயிருக்கில்ல, இங்கே தான் எங்கேயாவது கண்டிப்பாக ஒளிஞ்சிருப்பாங்க, நம்ம கீழே போய் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய் அவங்கள சொல்லிவிட்டு நம்ம கிளம்புவோம் சார், அவங்க வந்து தேடிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடும், கையில் கிடச்சிருவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி புலிகேசிக்கு ஆறுதல் சொல்கிறாரு. இவங்க அப்படியே வாயை பொத்திக்கிட்டே இருக்காங்க. பார்கவியும் ஜீவானந்தம் வந்து ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா உடனே வந்து பிடிச்சிருவாங்களோ செஞ்சிருவாங்களோன்னு ஒரு பயம் கலந்த நடுக்கத்தோடு எடுத்துகிட்டே இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க சார் போகலாம் அப்படின்னு. அப்படியே இருந்தாலும் புலிகேசி பார்த்துட்டே இருக்கு. அப்படி அங்கிட்டு மேலே ஏதாவது இருப்பாங்களோ செய்வாங்களோன்னு சொல்லி, வாங்க சார் கீழே போய் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே பாண்டியன், சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்கவி பார்த்துட்டே இருக்கா, இங்கிட்ட வந்துடுவாங்களோ சொல்லி அப்படியே பார்த்துட்டே இருக்கா. டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுற ஏது பண்ணுறது சொல்லி. இருந்தாலும் ஜீவானந்தமும் அப்படியே கொஞ்சம் மயக்கம் கலந்த ஒரு நிலையில் தான் இருக்கார். அதை தவிர ஃபுல் அவர் நினைவில் இல்லை. ஆனால் இருந்தாலும் மாட்டிக்கிறோமோன்ற பயத்தில் 2 பேர் இருக்காங்க. ஆனால் சவுண்டு விடாமல் இருக்காங்க. இதோடு அந்த சீன் முடிச்சுட்டாங்க. அப்படியே அந்த எபிசோடை முடிச்சுட்டாங்க. இன்னும் அடுத்த 260 எபிசோடில் அவங்கள எப்படி பிடிச்சிருவாங்களா இல்லை என்ன எதுன்னு சொல்லி அவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்களா என்ன எதுன்னு தெரில, பார்ப்போம் என்ன வருதுண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். தேங்க்யூ வெரி மச்.